welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிம்பிளான ஒரு நியூ மாடல் கூட வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூட வந்து பேஸ் வந்து நல்ல அகலமாவே இருக்கு. நல்ல பெரிய கூடையாவே வந்திருக்கு. இதுல பாத்தீங்க அப்படினா மேல வந்து இந்த மாதிரி டைமண்ட் டிசைன் வர மாதிரி போட்டுருக்கேன். ரெண்டு சைடுலயும் ட்ரையாங்கிள் டிசைன் வந்திருக்கு. இந்த கூட போடுறதுக்கு எனக்கு வந்து 1.5 ரோல் வயர் தேவைப்பட்டது. பிங்க் கலர்ல ஒரு ரோலும் ஒயிட் கலர்ல வந்து ஹாஃப் ரோலும் தேவைப்பட்டது. ஒயிட் கலர் வந்து நான் வந்து கிளாஸ் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடையோட நீளம் வந்து 10 இன்ச்சஸ் இருக்கு. அகலம் வந்து 5 இன்ச்சஸ் இருக்கு. ஹைட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைமண்ட் டிசைன்ல இருந்து நான் அளவெடுக்கிறேன். 9 இன்ச்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு லஞ்ச் பேக் சைஸ் கூடைக்கு வந்து ரொம்பவே பொருத்தமா இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன். முறுக்கு ஹேண்டில் பொதுவா கூடையோட அட்டாச் பண்ண முடியாது. தனியா ஒயர் கொடுத்து தான் அட்டாச் பண்ணும். இந்த ஹேண்டில் வந்து கூடையில வந்து எப்படி ஈஸியா அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கூட போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் கலர்ல ஒயர் கட் பண்ணிக்கலாம். நம்ம வழக்கமா கட் பண்ற மாதிரியே சென்டர்ல வந்து ஹோல் போட்டுட்டு ஒயரை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஸ்கேல் எடுத்துட்டு 7.5 feet வந்து எடுத்துக்கோங்க. 7 டைம் சுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 இன்ச்சஸ் வச்சு கட் பண்ணிருங்க. இந்த மாதிரி கட் பண்ண பின்னாடி சேம் இதே அளவு ஒயர் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு 20 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 20 ஒயர்ஸும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுல வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டேன். அப்பதான் நம்ம வந்து கூட போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இனி வந்து ரன்னிங் வயரா நம்ம ஒயிட் ஒயர் யூஸ் பண்ணலாம். ஒயிட் கலர் ரோல் வந்து எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து 3.5 feet வந்து அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3.5 feet வந்து அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதுல கவனமா பாருங்க. இந்த மேல இருக்க இந்த வலுவலுப்பான பகுதி வந்து 3.5 feet இருக்கு. இது வந்து கட்டாயம் இருக்கு. கீழே இருக்கிற பகுதி இருக்கு பாருங்க. இது வந்து பண்டலோட ஜாயிண்டா இருக்கு. இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு இடது கையில புடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வலது கையில வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. அதுல இருந்து ஒரு ஒயரை எடுத்துக்கோங்க. அது வந்து ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து ஒரு ஒயரை எடுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயர் மேல இந்த மாதிரி போட்டுருங்க. திருமண ஒயர் இருக்கு பாருங்க. இந்த பண்டலோட ஜாயிண்ட் ஆயிருக்க ஒயரு இதை எடுத்து மேல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிங்க் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதுல கீழே இருக்கிற திருமண ஒயரை இந்த லூப்புல விட்டு டைட் பண்ணிருங்க. இப்ப இந்த நாட்ல வந்து இந்த ரெண்டு பிங்க் கலர் ஒயரும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதை ரெண்டையும் வச்சு பார்த்துட்டு ஈக்குவலா இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த நாட்டும் போட்டுக்கலாம். வழக்கமா நம்ம ரன்னிங் ஒயர் வந்து வலது பக்கம் தான் போட்டு வரணும். இடது பக்கம் 3.5 feet விட்டோம் இல்லையா, அதுல வந்து நம்ம போடக்கூடாது. அதனால வலது பக்கம் இருக்கிற பண்டலோட ஜாயிண்டா இருக்க இந்த ரன்னிங் ஒயரை வந்து ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒயர்ல இருந்து ஒரு ஒயரை எடுத்து இந்த மாதிரி அடுத்த நாட்டும் போட்டுக்கலாம். இதே மாதிரி கண்டினியூஸா நம்ம நாட் போட்டு வரணும். இந்த மாதிரி தொடர்ச்சியா வலது பக்கம் வந்து நாட் போட்டு வாங்க. இதே மாதிரி 20 ஒயரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 20 ஒயரையும் ஜாயின் பண்ண பின்னாடி காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த லைன்ல வந்து 20 ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர்ல வந்து 20 பிங்க் கலர் ஒயர்ஸை ஜாயின் பண்ணியிருக்கேன். இனி ரன்னிங் ஒயரை 3.5 feet விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ண பின்னாடி அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கலாம். அடுத்த லைனும் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி தான் நம்ம போட போறோம். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வந்து 3.5 feet எடுத்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிங்க் கலர் ஒயரை வந்து ஃபர்ஸ்ட் ஒயரை இதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுருங்க. இனி வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. கண்டினியூஸா நாட் போட்டு வர வேண்டியது தான். ரைட் சைடு இருக்கிற ரன்னிங் ஒயர்ல வந்து கண்டினியூஸா நாட் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட லைன்ல வந்து ரன்னிங் ஒயரை வந்து ரெண்டு சைடும் நாட் போட்டு வச்சுக்கணும். அப்பதான் வந்து இந்த லைனுக்கு மேல எத்தனை லைன் போடணும், கீழே எத்தனை லைன் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அடையாளம் தெரியும். இனி வந்து கண்டினியூஸா நாட் போட்டு வாங்க. இந்த லைன்லயும் நம்ம 20 knots போடணும். இதே மாதிரி தொடர்ச்சியா 20 knots போட்டுருங்க. இந்த லைன் போடுறது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். அதனால ஸ்பீட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து செகண்ட் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
இதோட எண்டிங்லையும் நான் வந்து 3.5 feet விட்டு கட் பண்ணியிருக்கேன். ரைட் சைட்லையும் இதே மாதிரி சென்டர் லைனில் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இனி வந்து அடுத்த லைன்லாம் போடலாம். சென்டர் லைனுக்கு மேலே இதே மாதிரி 3 லைன்ஸ் போட்டுருங்க. ஆல்ரெடி ஒரு லைன் போட்டிருக்கோம், இன்னும் 2 லைன்ஸ் போட்டுருங்க. நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் வயரை 3.5 feet விட்டுட்டு போட ஆரம்பிங்க. முடிவில் வந்து 3.5 feet வந்து விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, இந்த சென்டர் லைனுக்கு மேலே நான் 3 லைன்ஸ் போட்டுட்டேன். இனி இதை திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுக்கிட்டு கீழே வந்து நம்ம வந்து இதே மாதிரி நாட்ஸ் போட்டு வரலாம். கீழ்ப்பகுதியிலையும் அதே மாதிரியே நம்ம ஃபர்ஸ்ட் 3.5 feet வந்து ரன்னிங் வயர் எடுத்துக்கலாம். 3.5 feet ரன்னிங் வயர் எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்கேல் அளக்கலாம் தேவையில்லை. ஆல்ரெடி இருக்கிற இந்த ஒயரவே அளவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுக்கலாம். சேம் நம்ம வந்து மேலே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இதே மாதிரி கண்டினியூஸாக நாட் போட்டு வரணும். 20 knots போடணும். ஒவ்வொரு லைன் முடிவிலையும் 3.5 feet ஒயர் விட்டு கட் பண்ணிடணும். இதே மாதிரி கீழே வந்து 4 லைன்ஸ் போட்டுருங்க. மொத்தம் வந்து இந்த பேஸில் வந்து 8 லைன்ஸ் போடணும். இப்போ நான் 8 லைன்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இந்த பேஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நல்லா அகலமாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைட்லேயும் ஒயிட் கலர் ஒயர் இருக்குது, மேலேயும் கீழேயும் பிங்க் கலர் ஒயர் இருக்குது. இந்த மாதிரி இந்த பேஸ் வந்து கிடச்சிருக்கு. இனி வந்து இதுக்கு மேலே வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கூடையோட மேல் பாகம் போடுறதுக்காக பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்துக்கோங்க. பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, பிங்க் கலர் ஒயரு, அதனுடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒயரை இதுக்கு மேலே சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நாட் போட்டுடலாம். இதே மாதிரி 4 knots போட்டுருங்க. இப்போ ஒரு நாட் போட்டேன். இனி வந்து அடுத்த நாட்டும் போட்டுடலாம். இதே மாதிரி 4 knot வந்து இந்த ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி 4 knots போட்ட பின்னாடி 4th ஒயர் இருக்கு பாருங்க, அதனுடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிருங்க. இப்போ வந்து ஒரு ஒயர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்த ஒயர்லாம் வந்து ஜாயின் பண்ணலாம். இனி வந்து அடுத்து வந்து 5th ஒயர் இருக்கு பாருங்க, அந்த ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு 5th knot போட்டுடலாம். இனி வந்து அடுத்த 4 நாட்டும் இதே மாதிரி ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடலாம். இந்த மாதிரி 4 நாட் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்ட பின்னாடி லாஸ்ட் இருக்க ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு 4 ஒயர்லையும் இதே மாதிரி நாட்ஸ் போட்டு வரணும். இதில் வந்து பிங்க் கலரில் வந்து ஒரு சைடு வந்து 5 wires ஜாயின் பண்ணும், அடுத்த சைடு வந்து 5 wires ஜாயின் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணும். இப்போ வந்து ஒயிட் கலர் ஒயர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் கலர் ஒயருக்கு வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரே எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு ஒயிட் கலரில் வந்து 4th ஒயரை வந்து எடுத்துக்கணும். அதனுடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல நாட் போடலாம். இப்போ ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி 4 knots போட்டுடலாம். இந்த மாதிரி 4 knots போட்ட பின்னாடி லாஸ்ட் இருக்க ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்க, பிங்க் கலரில் நான் வந்து 10 knot, பிங்க் கலரில் வந்து 2 சைடும் 10 wires ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலரில் 2 சைடும் 4 wires ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா சைடும் ஜாயின் பண்ணிடுங்க. நான் வந்து எல்லா சைடும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து எல்லா சைடும் ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இனி வந்து இதுக்கு மேலே எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து வெறும் கிராஸ் நாட் யூஸ் பண்ணி தான் இந்த கூடை போட போகிறேன். ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். நடுப்பகுதியில் மட்டும் பிங்க் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இனி வந்து 4 knots போட்டோம் இல்லையா, அதில் வந்து 4 ஒயர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அந்த 4 ஒயர்லையும் ஃபர்ஸ்ட் 2 ஒயரை எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஒயரில் இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டுக்கலாம். அந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் தான் கிடைக்கும். அதனால கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் அந்த மாதிரி வரும்.
அடுத்த 2 ஒயரை எடுத்து அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து 4 ஒயர்ல வந்து நமக்கு 2 நாட்ஸ் கிடைச்சிருச்சு. இனி அடுத்து வந்து ஜாயின் பண்ண ஒயர் இருக்கு. இந்த ஜாயின் பண்ண ஒயரும் அடுத்த 4 நாட்ஸ்ல ஜாயின் பண்ண ஒயரும் சேர்ந்து ஒரு எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகுது. இந்த எக்ஸ் ஷேப்ல வந்து நம்ம நாட் போட்டுறலாம். இங்கேயும் கிராஸ் நாட் தான் நம்ம போடணும். இப்ப பாருங்க 2 ஒயரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் நாட் கிடைச்சிருக்கு. நாட்ஸ் எல்லாம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கிடைச்சிருக்கு. கார்னர்லயும் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. கார்னர்ல பாருங்க இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ண ஒயர் வந்து ஒயிட் கலர் ஒயரும் இந்த சைட்ல ஜாயின் பண்ண பிங்க் கலர் ஒயரும் மீட் ஆகுது. இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். அவ்வளவுதான். கிராஸ் கட் கூடையில போடுற மாதிரி நம்ம கவுண்டிங் வச்சு ஜாயின் பண்ண தேவையில்லை. இதுல கார்னர் திருப்புறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் கார்னர். இதுல வந்து 4 ஒயர் இருக்கு பாருங்க. இதுல வந்து 2 நாட் போட்டுக்கலாம். 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போட்டுடலாம். இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தடுத்த லைன்லாம் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம நார்மலா போடுற கிராஸ் கட் கூட தான். ரொம்ப ஈஸியா போட்டு முடிச்சிடலாம். இப்ப பாருங்க ஒரு ஒயிட் கலர் நாட் கிடைச்சிருச்சு. இனி அடுத்து இருக்க 2 ஒயரை யூஸ் பண்ணி இன்னொரு நாட் போட்டுடலாம். இப்ப இந்த இடத்துல 2 ஒயிட் கலர் நாட்ஸ் கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகிற இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். இதே தான் வந்து இந்த லைன்ல கண்டினியூ ஆயிட்டே வரும். 4 ஒயர் ஸ்ட்ரைட்டா இருக்கிற ஒயர்ல வந்து 2 நாட் போட்டுடணும். எக்ஸ் ஷேப்ல இருக்கிற ஒயர்ல ஒரு நாட் போட்டுடணும். இதே தான் வந்து இந்த சுற்று ஃபுல்லா நம்ம போட வேண்டியது இருக்கும். இதுலயும் பாருங்க இந்த பிங்க் கலர்ல இதே மாதிரி கண்டினியூஸா போட்டுவாங்க. 4 ஒயர்ல 2 நாட் போட்டுருங்க. எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகிற இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா போட்டுவாங்க. இனி வந்து கண்டினியூஸா போட்டு வர வேண்டியதுதான். எந்த சேஞ்சஸும் இல்லை. ரொம்ப சிம்பிளான கூடை இது. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா கூட போடுறீங்கன்னாலும் இந்த கூடையை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். எனக்கு வர நிறைய பேர் கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா, கிராஸ் கட் கூட வந்து போட்டு காட்டுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா கிராஸ் கட் கூட வந்து பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியானது. ரன்னிங் வயர்ல வந்து சிக்கல் விழுகும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு. கிராஸ் கட் கூடையில அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை. அதனால வந்து பிகினர்ஸுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல கூட போட்டு விற்பனை பண்றவங்களுக்கும் கிராஸ் கட் கூட போடுறது ரொம்ப ஈஸி, டைம் சேவிங்கும் கூட. அதனால வந்து நீங்க கூட போட்டு விற்பனை பண்றீங்க அப்படின்னாலும் இந்த கூடையை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நியூ டிசைன்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா விற்பனை பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல வந்து இனி வந்து லைனாவும் போட்டு வரலாம், இல்ல கிராஸாவும் போட்டு வரலாம், எப்படி வேணாலும் போட்டு வரலாம். எப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து கரெக்டா தான் வரும். இதுல பாருங்க சென்டர்ல வந்து டிசைன் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல நமக்கு கிடைக்கும். 2 சைட்லயும் அதே மாதிரி ஒயிட் கலர்ல ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். மேல வந்து நமக்கு வந்து ஒயிட் கலர்ல வந்து டைமண்ட் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க போட்டு வாங்க. இதுல வந்து ஒயிட் கலர் கிளாஸ் ஒயர்ல நான் போட்டிருக்கறனால பிங்க் கலர் ஒயர் மட்டும்தான் தெரியும். கிளாஸ் ஒயர் வந்து தெரியவே தெரியாது. அதனால வந்து ஒயிட் கலர் வர்ற இடத்துல மட்டும்தான் நமக்கு ஒயிட் கலர் தெரியும். அதனால ரொம்ப அட்ராக்டிவா வந்திருக்கு. இப்ப பாருங்க இந்த கூடை வந்து நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். மேல வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பகுதி மட்டும் 6 லைன்ஸ் அதிகம் போட்டு இந்த மாதிரி டைமண்ட் டிசைனுக்கு நான் போட்டிருக்கேன். இதுல வந்து உள்ள வந்து நான் ஃபோல்டு பண்ணி ஒயர் வந்து சொருகல. இந்த டிசைன் வந்து கரெக்டா வராது அப்படிங்கறதுனால அப்படியே தான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் லைன்ல வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இந்த கூடை வந்து லஞ்ச் பேக்கு ரொம்ப சரியா இருக்கும். பேஸ் நல்லா அகலமா இருக்கிறதுனால மீடியம் சைஸ் லஞ்ச் பேக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும். இதுக்கு வந்து ஹேண்டில் போடணும். இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற டியூட்டோரியல் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.